இது ஆபரேஷன் இதுக்கு ஏசி வரோடாது நடந்த ஒரு அவன் போக விட மாட்டான் எப்படி நிற்கணும் யூடியூப் சேனலில் வந்து அதில் போடுறது தான் வடிவாக செய்து போடுவோம் பெரிய சொன்னாரு நீங்க நம்பிக்கிறாரு கல்வெளி எஸ் நெடுந்தீவு உங்களை வரவேற்கின்றதோ தான் நெடுந்தீவில் காணப்படுற அந்த கல்வேலின்னு சொல்கிறது கற்களாலே அமைக்கப்பட்ட வேலி கல்வேலி நல்ல பெரிய ஸ்கூல் ஒன்று கற்களால் அமைக்கப்பட்ட வேலி கல்வேலி முழுமையாக ஒவ்வொரு வீட்டுக்கு அதாவது வீட்டை சுற்றி காணப்படுது வெளி கேட் மட்டும்தான் நாங்கள் போட்டுருக்காங்க மற்றபடி ஹலோ செல்லங்களா இல்லை வீடு இருக்கு ஆனால் வீட்டை சுற்றி முழுமையாக கல்வேலி அமைக்கப்பட்டிருக்கு ஆனால் இது தனி வீடு நடுவில் இருக்குது சுற்றி வேலி கல்வேலி சூரியன் பிறக்கும் வீட்டாக போக
இதை நான் சொல்கிறோம் கல்வேலின்னு சொல்லி. இங்கே ஃபேமஸாக பெரும்பாலும் அதாவது நெடுந்தீவு பகுதிகளில் அதிகமாக ஃபேமஸாக இருக்கிறது இந்த கல்வேலி தான். கல்வேலி தான் எல்லா இடங்களையும் அழகாக அமைச்சு வச்சுருக்காங்க. முழுமையாக நெடுந்தீவு பகுதிகளில் அதிகமான கல்வேலிகளை கொண்டு அமைச்சிருக்காங்க ஒவ்வொரு காணியையும் சுற்றி. அதாவது ஒரு காணி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த காணியை சுற்றி பொதுவாக அதிகமான கல்வேலிகள் தான் காணப்படுது. அதை நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது முழுமையாக இப்போ இது மத்தாக்கள்கிட்ட காணின்னு சொன்னால் அந்த காணி அதை பிரிக்கிற இடமாக ஒவ்வொரு பகுதியாக பிரிச்சிருக்காங்க. அதாவது கல்வேலிகளை மட்டும் கொண்டு இடையிடையே வேணுமென்றால் அந்த பனை ஓலைகளாக வேயப்பட்டு செய்யப்பட்ட ஒரு சில பகுதி காணப்படுது. அதே போல் முழுமையாக அதிகமாக பனை மரங்கள் அதிகமாக உள்ளுக்கு காணப்படுது. ஊராக்கள்கிட்ட காணிகளை பனை மரங்கள் தான் அதிகமாக காணப்படுது. நாங்கள் வந்து ஏர்லி மார்னிங் டைம், அதனால் மிகவும் அழகாக இருக்கின்ற இடங்கள் உங்களுக்கு தெரியும். ஏர்லி மார்னிங் மிக அழகாக இருக்குது. அதே போல் கொஞ்சம் மலை குணமாக காணப்படுறதுனால, அதாவது மலையாக இருக்கிறதுனால இன்னும் அந்த சூரிய உதயம் வந்து காணப்படலை. சூரிய உதயம் வந்தால் இன்னும் வடிவாக அந்த பகுதி அப்படி அழகாக இருக்கும். ஓகே, அதுலேயும் ஒரு கிளி சத்தம் போட்டு கொண்டு போகுது, 2 கிளிகள். ஓகே, மாடு வளர்ப்பு, மந்த வளர்ப்பு, அதான் பிரதான தொழில். மற்றது மீன் போட்டு தான் இங்கே உள்ள ஊழிய தொழில். மற்ற வயல் செய்கிறவங்க எல்லாம் இப்போ அங்கால போயிட்டாங்க. கிளிநொச்சி அந்த பக்கம் போயிட்டாங்க. வயல் செய்கிறவங்க தோட்டம் செய்கிறவங்க அங்கால போயிட்டாங்க. கூடுதலாக நெருக்கமாக இருக்கிறாங்க மீன்பிடியாக்கள். பெரும்பாலும் மீன்பிடி தான். மீன்பிடியாக்கள் இப்போ இங்கே இருக்கிற ஆக்கள் மட்டுமா? இதுக்கு பழைய காலத்தில் இதெல்லாம் வயல் சாமி வராது குடியிருந்த இடம். இப்போ ஒருத்தரும் இல்லை, ஏன்னா தொழில் இல்லை தானே, காசு தேவை வர இல்லை. அப்போ எல்லாரும் கொண்டா கூட்டாக இருந்து இந்த பரம்பரை செய்து இப்போ ஒடியல் இப்போ நாட்டாண்டு வீட்டில் வச்சு அதை சாப்பிட்டு இந்த சிறுதானியத்தை செய்து வச்சு சாப்பிட்டு இருந்தோம். இப்போ அதுக்குள்ளேயே சுற்றி அந்த பண்டை மாட்டு கூட்டு குடும்பம் மாதிரி இருந்தது. அப்புறம் காசு விலையெல்லாம் நீங்கள் வெளியே போகிறவங்க வந்து போகிறவங்க காசு வந்தோன்னா வெளியில் போயிட்டாங்க. அதுக்கு முதல் வெளியே போவோம், இந்த ஊருக்குள்ளேயே இருந்தவங்க. அதாவது இந்த வெளிநாட்டுக்கு போகல, வெளிநாடுகளுக்கு இங்கேருந்து போயிருக்காங்களா அக்களை? வெளிநாடுகளுக்கு இங்கே உள்ள எல்லா நாட்டிலையும் யூரோப் அவலத்திலே இருக்கிறோம். இங்கே உள்ள ஆக்கள் முழு யூரோப்லேயும் இருக்கிறோம். அப்படின்டா அவங்கள அந்த பூரா எல்லா இடத்துலையும் இருக்காங்களா. ஆனால் அப்போ அங்கே உள்ள வெளிநாட்டு ஆக்கள் இந்த அதாவது இந்த நெடுந்தீவு பகுதிகளுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த ஊரை டெவலப் பண்ணுறதுக்கு அப்படி அது மழையெல்லாம் பண்ணுறேன்னா இப்போ என்ன இங்கே பாருங்கள், ரோட்டு சரி. அது சரி, ரோட்டுக்கு இந்த எங்கட போக்குவரத்து சரி. போக்குவரத்து அந்த எங்கட ஆர்டிஏ இதுக்கு என்ஜின் எழுதாரன்னு வேண மாட்டாங்க, அரசாங்கம் மாட்டாங்க. உங்கள்கிட்ட வாங்கி போட்டக்கூடாது என்ஜின் போடான்னு சொல்லி இவங்க சரி. இப்போ நாங்கள் கேட்டிருக்க இந்த பொதுமக்கள் இருக்கேன்னா நீங்கள் ஒரு போட்டு எடுத்து விடுங்க. போட் உண்டு அப்படித்தானே. அது ரோட்டு போடுறதுக்கு அவங்க போடுவாங்க, அது ஆர்டிஏ அரசாங்க ரோட்டு நீங்கள் போடலாம். அது சரி. அப்போ அது சில இப்போ இந்த இதுக்கு இந்த ஊர் முழவுல இந்த ஆக்களை ஊக்குவிச்சு தோட்டங்கள் வைக்கிறாங்க. அதே இந்த மாறி காலம் இப்போ செய்யலாம். மாறி காலத்தில் மட்டும்தான் இந்த பக்கத்தில் செய்யலாம். அங்காளி பக்கம் மேற்கு பக்கத்தில் தான் செய்யலாம். இங்கே தண்ணி சரியில்லை. மேற்க தான் இதுலேருந்து 10 12 கிலோமீட்டர் அங்காலும் தண்ணி நல்ல தண்ணி இருக்குது. சரி சரி. அப்பறம் அந்த நேரம் எல்லாம் வயல் செய்தவங்க, அவங்க எல்லாம் போய் இப்போ இல்லை. அவங்க பிள்ளைகள் எல்லாம் அந்த பக்கம் முழுக்க எல்லாம் அத்திவாரம் கிடக்கு, வீடு அத்திவாரம் ஆக்கள் எல்லாம் வெளிநாடு. சரி சரி. இப்போ தற்சமயம் இந்த ஏரியில் சனம் இல்லை. அங்கால அந்த ஜெட்டிக்கு பக்கத்தில் அந்த ஏரியாக்களுக்காக மீன் பிடிக்கிற ஆக்கள் அந்த தொழில் நம்பி தான் இருக்கிறாங்க. மற்ற விவசாயம் செய்கிறவன் எல்லாம் நாங்கள் எல்லாம் இந்த வாகனத்தை கொண்டு வந்து இப்போ டூரிஸ்ட் ஆன அப்புறம் இங்கே கொண்டு வச்சுருக்கோம். நாங்கள் எல்லாம் வேறு இடத்துல வெளியால் சில நேரங்களில் ஏதாவது இரவு நேரத்தில் ஒரு அவசரம் ஆம்புலன்ஸ் அப்படி வசதிகள் இங்கே வருவாங்களோ? ஏதாவது ஒரு ஆக்களுக்கு வருத்தங்கள் இப்போ இங்கே ஆதார வைத்திய ஹாஸ்பிட்டலில் வெஹிக்கிள் நிற்கு ஆம்புலன்ஸ் அது உடனே இங்கே நேவியோட ஆம்புலன்ஸ் போட் அவன் உடனே அங்கே சீரியஸ் சொன்னால் டாக்டர் அடி சொன்னோடனே நேவி இந்த நேவி ரெடியாக இருக்கும். அங்காலே ஆம்புலன்ஸ் வந்து நிற்கும். அந்த இதுகள் இல்லாமல் ஓகே. நேவி தனிக்கு ஆம்புலன்ஸ். ஸ்கூலும் இருக்குது தானே, பெரிய ஸ்கூலுன்னு 8 ஸ்கூல் இருக்குது. அதில் ஒன்று தான் பெரியாது. 8 ஸ்கூல் இருக்குது. சின்னங்கள் 2 ஸ்கூல் மூடியாது. ஆக்கள் இல்லை. பெரிய ஸ்கூல் பிரதானமாக அங்கே ஒன்று இருக்கேன். மகிந்தோதை லேப் கட்டி இருக்கு. அதான் பெரிய ஸ்கூல். அந்த காலத்தில் யூனிட் ஸ்கூல் வந்து அந்த காலத்தில். சரி ஓகே. எல்லாம் இங்கே உள்ளவங்க எல்லா நாட்டிலும், யூரோப்பில் முழு நாட்டிலும் இருக்கும், இலங்கையில் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. சரி, தொழில் நிமித்தமாக எல்லாம் போயிட்டாங்க வெளியில். சரி சரி சரி, நன்றி.
குயின் டவர். குயின் டவர். என்ன மரம் இது? பினாக்கு மரம். ஆவணன் மீசன்னு சொல்லி தாவரம் உண்டு. அந்த மேல் பகுதியெல்லாம் பார்த்தா இந்த முள் குத்திரமாக இருக்குது, கள்ளி முள் மாதிரி. இந்த பகுதி இருக்குது தானே, அது முள் குத்திரமாக இருக்குது. காத்தால பரவன்னு சொல்கிறாங்க. நேற்று அங்கே இருந்தது கப்புதல் எடுப்போம். கப்புதல் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஓகே ஐயா. ஓ, அங்கே உள்ளாலையும் போகுது. ஓ, நண்டு எடுக்கிறீங்களா? ஓ, எடுங்க. ஓ, இதுவும் ஒரு மூலிகை தாவரம், பிரண்டைன்னு சொல்கிறது. அதாவது அந்த நீ ஜாயின்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் இது சம்பளம் செய்து சாப்பிடுவாங்களாம். கிலோ 500, இது கிலோ 1000. 2000. வந்த இடத்துல எங்களுக்கு பெரிய நண்டு மாட்டி இருக்குது. அதே போல் அழகான மீன் இருக்குது. 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? 1 2 3 4 5 6 7 8. எஸ், 8 இருக்குது. அப்போ இது நண்டு, 8 கால் நண்டு. அழகா இருக்கு பார்த்தீங்களா? 8 கால் இது வந்து பெருக்க மரம்னு சொல்றது. நெடுந்தீவு பகுதியில் காணப்படுகின்ற பெருக்க மரம். மன்னார் பெருக்க மரத்தை போல இது நெடுந்தீவில் காணப்படுற பெருக்க மரம். ஆப்பிரிக்கா பிரதேசத்தில் இதே மாதிரி ஒன்று காணப்படுறதான், இலங்கையிலும் காணப்படும். திரு வள்ளிபுரம் நடராசா ஓய்வு பெற்ற கிராம சேவையாளர் அவர்களால் பெருக்க மரம் அடங்கலாக உள்ள 13.5 பரப்பு காணி சுற்றுலாத்துறைக்காக 2019ஆம் ஆண்டு நெடுந்தீவு பிரதேச சபைக்கு அன்பளிப்பாக கையளிக்கப்பட்டது. அப்போ இது ஒருத்தர் அன்பளிப்பாக கொடுத்துருக்காரு. அந்த பெருக்க மரத்தோட உள்ள அந்த காணியை, ஒரு சொந்த தனியார் காணி தான், அதை ஒருத்தர் ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு சுற்றுலாத்துறைக்காக வேண்டி. நெடுந்தீவில் காணப்படுகின்ற பெருக்க மரம். இதுக்கு தான் கட்டி போட்டு அனுப்பி விடுவாங்க. விலங்கு எடுத்திருப்பாங்களா? நீதிமன்றம் பிரித்தானியர் காலத்தில் உருவாக்கப்பட்டதை இலச்சினையும் 1905 குறிப்பிடப்படும் ஆண்டு உறுதிப்படுத்துகின்றது. கட்டட தொகுதியில் அதில் இருக்கேன் சிறைக்கூடம், சட்டத்தரணிகள் கூடம், நீதவான் இருப்பிடம் போன்ற பல கட்டடங்கள் காணப்பட்டதை அழிவடைந்த சான்றுகள் உறுதிப்படுத்துகின்றன. எஸ், சரி வாங்க பார்ப்போம். அழிவடைந்த சான்றுகள்.
புறாக்கூடு. ஏனைய பிரதேசங்களோடு தொடர்புகளை மேற்கொள்ள பறவைகளை பயன்படுத்தினார்கள். அப்பறவைகளை பராமரிப்பதற்காக உருவாக்கப்பட்ட தனித்துவமான ஓகே. அடுத்ததாக நாங்கள் வந்த இடம் ஒல்லாந்தர் கோட்டை நெடுந்தீவு பகுதியில் பாதுகாப்பு நோக்கத்திற்காக போர்த்துகீரால் உருவாக்கப்பட்ட இந்த அரண் ஒல்லாந்தரால் 2 கொத்தளங்களை உள்ளடக்கியதாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. வாங்க பார்ப்போம் 2 கொத்தளங்களை கொண்டு இப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. உள்ளுக்கு நடக்கலாம். கட்பாரமாக இருக்குது உள்ளுக்கு. இது ஒல்லாந்தர் கால கட்டிடங்கள் அப்படி இருக்குது. இவ்வளோ உயரத்தை கட்டியிருக்காங்க. அதாவது இங்கே இருக்கக்கூடிய வளங்களை வச்சு செய்திருக்காங்க ஒல்லாந்தரம். இந்த கல்லெல்லாம் பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த பக்கம் நல்ல பெருசாக இருக்குது. அந்த போர்டர் துண்டெல்லாம் செய்திருக்காங்க. இந்த உரப்பகுதிகள் நல்லா செய்திருக்காங்க. ஒல்லாந்தர் கால கட்டடம் நெடுந்தீவு பகுதியில் அமைக்கப்பட்டிருக்குது. ஒல்லாந்தர் கால கட்டடம். சில நேரங்களில் அதாவது புலமை பரிசில் மாணவர்களுக்கு அந்த ஒல்லாந்தர் கோட்டையெல்லாம் இருக்கிறாங்க தானே, அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக விளங்கும் பார்க்கும்போது. என்ன இருக்குது ஒல்லாந்தர் கால கட்டடம். நெடுந்தீவு பகுதியிலையும் இப்படி ஒரு கட்டடம் இருக்குது. மிக பெருசு, நல்ல உயரமாக இருக்குது. அந்த கற்கள்லாம் பாருங்கள் அப்படி தான் செய்திருக்காங்க. அதே போல் இங்கே ஒரு முக்கியமான சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அதாவது கல்வேலின்னு சொல்கிறது. இந்த கல்வேலி பாருங்கன்னா இந்த கற்களை கொண்டு கிட்ட நெருக்கமாக கொண்டு செய்திருக்காங்க. அப்போ அந்த கல்வேலிகளும் அப்படி தான் காணப்படுது. அதை பார்த்தா அந்த கல் தான்லாம் எல்லாம் அங்கே எவ்வளோ கட்டினாலும் இதாகாது. ஓகே. அப்போ இவா வந்தோம் எப்பயே வந்தோம் எப்பயே வந்தோம் அப்போ காலம் வந்தோம்.
நாளைக்கு அவன் சமுத்திராவுக்கு பரவாயில்ல. நீங்கள் இதை கொண்டு போறீங்க இது பக்கத்தில் பிக்க போதானே. விழுந்தாங்க.